அந்த டிவைன் பவர் நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போதே உங்களுக்குள்ளே பரலோகம் போகிறவரையும் நித்தியமாய் தேவையான எல்லாவற்றையும் டெபாசிட் பண்ணியிருக்கிறது. ஐ ஸ்பீக் மிரக்கிள் டெபாசிட் இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய ஆவியிலே தேவன் வெளிப்படுத்தி இருக்கிற போட்டிருக்கிற எல்லாம் நம்முடைய கண்களுக்கு தெரிவதாக. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு தேவையான, சத்தமா சொல்லுங்க, யாவற்றையும் சொல்லுங்க, எல்லாவற்றையும் தேவனுடைய திவ்ய வல்லமை எனக்கு தந்து விட்டது. சொல்லுங்க, நான் ஏழை இல்லை, நான் பாவி இல்லை, நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு தேவையானது எல்லாம் எனக்குள்ளே வந்து விட்டது. மரித்தோரிலிருந்து இயேசு உயிரோடு எழுப்பி பலமாய் ரூபிச்சிருக்கு. Jesus is the proved God. அவர் நிரூபிக்கப்பட்ட தெய்வம், நிரூபிக்கும் தெய்வம். சத்தமா சொல்லுங்க, நான் சாத்தானுக்கோ பாவத்துக்கோ மந்திரவாதத்துக்கோ பில்லி சுனியத்துக்கோ செய்வினைக்கோ அசுத்த ஆவிகளுக்கோ எந்த கெட்ட வழக்கத்திற்கோ சொல்லுங்க, வியாதிகளுக்கோ நோய்களுக்கோ பலவீனத்துக்கோ தரித்திரத்துக்கோ நான் அடிமை இல்லை. சொல்லுங்க, எனக்கு வேண்டியவைகள் எல்லாம் ஆயத்தம். I prophesy, this is ready. Whatever you need, this is ready. I take it in Jesus name. நமக்கு இப்ப தேவை ஒரு வெளிப்பாடு. ஆவியாகிய ஆவியானவர் பரிசுத்தாவின் வரும்போது எனக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பதை காட்டுவார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் முதல் 4 வசனம். நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி. 3ஆம் வசனத்தை வாசிங்க. Everything we could ever need for life and godliness has already been deposited in us by his divine power. For all this was lavished upon us through the rich experience of knowing him who has called us by name and invited us to come to him through a glorious manifestation of his goodness. அவருடைய திவ்ய வல்லமை, எல்லாரும் சொல்லுங்க, டிவைன் பவர், திவ்ய வல்லமை. அவருடைய திவ்ய வல்லமை நம்முடைய என்ன போட்டிருக்குது, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும். ஜீவன் அதாவது நித்திய ஜீவன். இந்த ஜீவன் மட்டும் இல்லை, முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும், பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். நமக்கு பேசிக்கா கர்த்தரை பற்றி தெரியணும், தேவனை பற்றி தெரியணும். அப்பந்தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போறோம். அவருடைய திவ்ய வல்லமை நமக்குள்ள எல்லாவற்றையும் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறது. எதுக்கு? பரிசுத்தமாய் வாழ, வல்லமையாய் வாழ, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய, சுகமாய் வாழ, செழிப்பாய் வாழ, கொடுப்பதற்கு, நீதியாய் வாழ, நீடித்து வாழ, ஆமென், ஜோதியாய் வாழ, நல்ல ஜெக ஜோதியாய் வாழ, எல்லாவற்றிற்கும் தேவையான அத்தனை காரியங்களையும் காட்ஸ் டிவைன் பவர், எல்லாரும் சொல்லுங்க, தெய்வீக வல்லமை எனக்கு எல்லாவற்றையும் தந்துட்டு. அப்ப ஏன் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னா, அடுத்த வசனம் வாசிங்க. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினால். எல்லாரும் சொல்லுங்க, அழைத்தவரை அறிகிற அறிவு. அழைத்தவரே, அழைத்தவரே, ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஜீவியத்தின் ஆதாரமே. உங்களுக்கு இந்த காலவெளியில் நான் தீர்க்க தரிசனமா என்கரேஜ் பண்றேன். உங்களுக்கு ஆதாரம் பணம் அல்ல, உங்கள் படிப்பு அல்ல, அவரே ஆதாரம். He is your source. அவர்தான் உங்களுக்கு ஊற்று. ஒரு வீடு கட்டணும்னா முதல்ல போடுறது ஊற்று. ஊற்றை தோண்டுகிறார்கள், ஒரு பம்ப் போடுறாங்க. உங்கள் வாழ்க்கையில முதல் தேவை இயேசு. அவர்தான் ஆதாரம். ஆதாரம் நீர்தான் ஐயா, எனக்கு ஆதாரம் நீர்தான் ஐயா,
காலங்கள் மாற, கவலைகள் தீர காரணம் நீதானையா. சோ ஆண்டவர் நமக்கு சொல்றது, அவரை அறிகிற அறிவு. எல்லாரும் சொல்லுங்க, என்னை அழைத்த தெய்வத்தை அறிய அறிய எனக்குள்ளே அவர் என்ன டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறான்னு தெரியும். ஹல்லேலூயா. கவனிங்க, திவ்ய வல்லமை நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறதா, அதை நம்ம அறியணும். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய வல்லமை எனக்கு வேண்டிய இந்த ஜீவனுக்கும், பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கும், பரிசுத்தமாய் வாழ்வதற்கும், அடுத்த ஜீவியத்திற்கும், நித்திய ஜீவியத்துக்கும் தேவையான எல்லாவற்றையும் தேவனுடைய திவ்ய வல்லமை தந்திருக்கிறது. எது தேவனுடைய திவ்ய வல்லமை? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17, 18, 19. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டுமென்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும். தாம் நம்மை அழைத்தது. சந்தோஷப்படுங்க. எனக்கு thank you Lord, என்னை அழைச்சிருக்கிறீங்க. thank you Jesus. பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை. பலத்த சத்துவம், இதுதான் திவ்ய வல்லமை. தேவனுடைய திவ்ய வல்லமை என்றால், தேவன் இயேசுவை மரித்தோரில் இயேசு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கும் போது அவரை உயிரோடு எழுப்புவதற்கு பயன்படுத்திய வல்லமை தான் அவருடைய திவ்ய வல்லமை. இந்த வசனத்தை முதல் பாதிக்கு திரும்ப வாசிக்க சிஸ்டர். தாம் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே. போதும், இதுதான் திவ்ய வல்லமை. எப்படி இயேசு மரித்திருக்கிறார் சரீர பிரகாரமாக, அவரை உயிரோடு எழுப்புவதற்கு ஒரு வல்லமை தேவை. அது தேவனுடைய வல்லமை. அவருடைய முழு பவரையும் அவருடைய சரீரத்திற்குள்ள அனுப்பி அவரை உயிரோடு எழுப்புகிறார். இதுக்கு பேர் தான் டிவைன் பவர். இந்த டிவைன் பவர் யார்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அவருடைய ஆவி. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய ஆவி அவருடைய திவ்ய வல்லமை. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இங்க பாருங்க, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் தேவனுடைய ஆவியானவர், வல்லமையுடையவர், டிவைன் பவர். அந்த ஆவியானவராலே, அந்த டிவைன் பவர்னாலே நமக்கு தேவன் நம்முடைய ஆவியிலே இந்த உலகத்திற்கும், சொல்லட்டுமா, உங்களுக்கு தேவையான பணங்கள், படிப்புக்கு தேவையான செலவுகள். நான் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு காலேஜுக்கு ஃபீஸ் எங்கள் வீட்டில் கேட்க மாட்டேன், எனக்கு எதையுமே ஆண்டவர் வேற யார்ட்டும் கேட்க மாட்டேன், உங்கள்கிட்ட தான் கேட்பேன். நீங்கள் தான் என்னுடைய அப்பா. இதுவரை நான் எனக்கு ஃபீஸ் கேட்டதே கிடையாது. ஸோ உங்களுடைய ஃபீஸுக்கோ, உங்களுடைய வீட்டு பில்லுக்கோ, இபி பில்லுக்கோ, எல்லாவற்றிற்கும் தேவையானதையும் உங்களுடைய சரீரத்திற்கும், உங்களுடைய ஆவிக்கும், உங்களுடைய மனதிற்கும், உங்களுடைய விடுதலைக்கும், உங்களுடைய பரிசுத்தத்திற்கும், உங்களுடைய சுகத்திற்கும், உங்களுடைய ஜெயத்திற்கும், உங்களுடைய ஆனருக்கும், உங்களுடைய ப்ரமோஷனுக்கும், உங்களுடைய உயர்வுக்கும், உங்களுடைய மேன்மைக்கும், உங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கும், நித்திய ஜீவனுக்கும் தேவையான யாவற்றையும், எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு தேவையான, சத்தமா சொல்லுங்க, யாவற்றையும் சொல்லுங்க, எல்லாவற்றையும் தேவனுடைய திவ்ய வல்லமை எனக்கு தந்து விட்டது. இதை நீங்கள் அறிய வேண்டும். நீங்க ஒருத்தரும் ஏழை கிடையாது. சொல்லுங்க, ஐ எம் நாட் அ பாப்பர், ஐ எம் நாட் புவர். சொல்லுங்க, நான் ஏழை இல்லை, நான் பாவி இல்லை, நான் தேவனுடைய பிள்ளை. எனக்கு தேவையானது எல்லாம் எனக்குள்ளே வந்து விட்டது. உங்க ஆவியில் அவர் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறாராம். உங்க ஆவி தான் தேவனுடைய பேங்க். ஹோ ராமா ஷகலா பிரகா தேலே ஹல்பா ரோக்கோ சேக்கேலே பிரே. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ளே எனக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவனுடைய வல்லமை தந்திருக்கிறது. ரோமர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும், தேவனுடைய குமாரன் சுதன் என்று, மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். வாவ், எல்லாரும் கவனிங்க. மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே
தேவனுடைய குமாரன் என்று பலமாய் நிரூபிக்கப்பட்ட அந்த பலம், வாட்ஸ் தட் பவர்? டிவைன் பவர். அந்த டிவைன் பவர் நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போதே உங்களுக்குள்ளே பரலோகம் போகிறவரையும் நித்தியமாய் தேவையான எல்லாவற்றையும் டெபாசிட் பண்ணியிருக்கிறது. ஹோ ரபா ஷேக்லே பிரேபே ஹல்பா ரபோ. ஐ ஸ்பீக் மிரக்கிள் டெபாசிட் இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய ஆவியிலே தேவன் வெளிப்படுத்தி இருக்கிற போட்டிருக்கிற எல்லாம் நம்முடைய கண்களுக்கு தெரிவதாக, எல்லாருடைய அக்கவுண்ட்ஸிலும் பணங்கள் வருவதாக இயேசுவின் நாமத்திலே சொல்லுங்க. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் டிவைன் பவர்னால டெபாசிட் பண்ணியிருக்கிறார். சொல்லுங்க, டிவைன் பவர் டெபாசிட்டட் இன் மை ஸ்பிரிட். நீங்க சாகாமல் தீர்க்காயுசோடு இருக்கிறதுக்கு தேவையான எல்லாம் உங்கள் சரீரத்தில் இல்லை, உங்க ஆவிக்குள்ள இருக்குது. இந்த ஆவியிலிருந்து அந்த ஜீவன் ஆத்மாவுக்குள்ள போகிறது, மனதுக்குள்ள போகிறது, வாயினாலே வருகிறது, அது சரீரத்துக்குள்ள போகிறது. மரணமும் ஜீவனும் என்னுடைய நாவின் அதிகாரத்தில். சொல்லுங்க, என் ஜீவன் என் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த அதிகாரம் எங்கேருந்து வெளியே வருது? ஆவிக்குள்ளே. இந்த ஆவியிலிருந்து அதிகாரம் வெளியே போகும்போது நீங்க சொல்லணும், நான் உயிரோட இருப்பேன், எனக்கு தேவையை தேவன் தந்து விட்டா. God has deposited. சொல்லுங்க, deposited. 3 times சொல்லுங்க, deposited, deposited, deposited. இந்த வாரத்துல திடீர் டெபாசிட் உங்களுக்கு வருது இயேசுவின் நாமத்தினாலே. I receive it. I receive in my account in Jesus name. Shala brako sele breke teka. Tila brako seke. Hal brako seke. ஆவி, நம்ம ஆவியில டிவைன் பவர். மரித்தோரிலிருந்து இயேசு உயிரோட எழுப்பி பலமாய் ரூபிச்சிருக்கார், நிரூபிச்சிக்கப்ப. Jesus is the proved God. அவர் நிரூபிக்கப்பட்ட தெய்வம், நிரூபிக்கும் தெய்வம். சோ டிவைன் பவர் நமக்கு எல்லாத்தையும் தந்திருக்குதான். அதை எப்போ நமக்கு தெரியும்? அதை அறியணுமா? கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இதயத்தில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல். இனி அடிமை. எல்லாரும் சொல்லுங்க, நான் இனி அடிமை இல்லை. சத்தமா சொல்லுங்க, நான் சாத்தானுக்கோ பாவத்துக்கோ மந்திரவாதத்துக்கோ பில்லி சுனித்துக்கோ செய்வினைக்கோ அசுத்த ஆவிகளுக்கோ எந்த கெட்ட வழக்கத்திற்கோ சொல்லுங்க, வியாதிகளுக்கோ நோய்களுக்கோ பலவீனத்துக்கோ தருத்தரத்துக்கோ நான் அடிமை இல்லை. I am not a slave. அடுத்தது வாசிங்க. புத்திரனாய் இருக்கிறாய். சொல்லுங்க, நான் தேவனுடைய குமாரன். நான் தேவனுடைய குமாரன். அடுத்தது, நீ புத்திரனே ஆனால் நான் தேவகுமாரன் ஆனால் சுதந்திரன். கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய். சொல்லுங்க, இயேசு மூலமாய் நான் சுதந்திரவாளி. அடுத்த வசனம், இட் இஸ் பெட்டர். நீங்க 1ஆம் வசனத்து வாச உங்களுக்கு இன்னைக்கு விளங்கும். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தும். கவனிங்க, சுதந்திரவாளி என்றால் ஒரு மகன், ஒரு குமாரன். இவன் எல்லாவற்றுக்கும் எஜமான். ஒரு உதாரணத்தை வச்சுக்கிடுங்க. இப்போ ஒரு மனிதருக்கு 1000 ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. அவனுக்கு ஒரு குமாரன் இருக்கிறான். அவன் இந்த 1000 ஏக்கருக்கு சொந்தக்காரன். அவன் பேர்ல எழுதி வச்சிருக்கிறாங்க அவங்க அப்பான்னு வச்சுக்கிடும். அடுத்த வசனத்தை வாசி. அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் வரைக்கும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. அவன் அடிமையா இருக்கிறவரை அவனுக்கு தெரியாது. நம்ம அடிமை மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறான்னு தெரியல. இதுக்கு கம்பேரிசன் ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9. எழுதி இருக்கிறபடி. எல்லாரும் சொல்லுங்க, எழுதி இருக்கிறபடி. எழுதி இருக்கிறபடி. எனக்கு டாக்குமெண்ட்ல எழுதி இருக்கிறபடி, எனக்கு உயிலில் எழுதி இருக்கிறபடி, எனக்கு பத்திரத்தில் எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நான் அவரை அன்பு கூறுகிறேன். ஆயத்த பண்ணினவைகளை எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கண் காணவும் இல்லை. இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் ஆயத்தம். மேரேஜுக்கு எல்லாம் ரெடி. யூ ரெடி? ஆர் யூ ரெடி? ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு எல்லாம் ரெடி. ஆம், ஆயத்தம் பண்ணி வைத்தவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நிறைய செஞ்சு வச்சிட்டப்பா. ஆண்டவர் இனி நமக்கு சமைச்சு கொடுக்க போறதில்லை, எல்லாமே ரெடி. சொல்லுங்க, எனக்கு வேண்டியவைகள் எல்லாம் ஆயத்தம். I prophesy, this is ready. Whatever you need, this is ready. I take it in Jesus name. உங்களுக்கு என்ன வேணும்? சுகமா? This is ready. Do you want healing? This is ready. You want miracle? Miracle is ready. You want money? Money is ready. You want land? Land is ready. Hallelujah. You want healing? This is ready. உங்களுக்கு சுகம், அற்புதம், தேவையான பணம்,
எல்லாம் ரெடி, லேண்ட் கூட ரெடி. அடுத்த வசனம், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். கவனிங்க, நமக்கு இப்ப தேவை ஒரு வெளிப்பாடு. நமக்கு என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிடணும். ஹல்லேலூயா. ஆவியிலே வெளிப்பட வேண்டும். அதற்கு ஒருவர் தேவை, அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் நமக்குள்ளே வந்து சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை வழிநடத்துவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் வரும்போது சத்திய ஆவியாகிய, வாயை திறந்து சொல்லுங்க, சத்திய ஆவியாகிய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது எனக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பதை காட்டுவார். I started today. Divine power. அந்த ஆவியானுடைய வல்லமை நமக்குள்ள வந்திருக்கிறது. உங்களுக்கு இன்னைக்கு வேண்டிய தாகம் படத்தின் மேல இல்ல, ஆவியான மேல. எனக்கு என்ன வச்சிருக்கீங்க? I want to know it. ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனின் ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். கவனிங்க, உங்களுக்கு இருக்கிற சொத்து எவ்வளவு என்பதை அவர் ஆராய்ந்து எழுதி வச்சிருக்கிறார். ஆண்டவர் எனக்கு இப்ப காட்டுறது வசனத்தை சொல்றேன். உபாகமம் 32 அதிகாரம் 8 வசனத்துல, பூமியிலே நாம் எங்கே குடியிருக்க வேண்டும் என்று அவர் திட்டமிட்டு எல்லை போட்டு டிராயிங் போட்டு வச்சிருக்கிறாராம். அதனால தான் இப்போ இஸ்ரவேல் போராடி கொண்டிருக்குது, எங்கள் எல்லையை கொடுங்கன்னு சொல்லிட்டு. நாம் யார் எங்கெங்கே குடியிருக்க வேண்டும் என்று அவர் நமக்கு குடியிருப்பின் எல்லைகளை நியமித்திருக்கிறார். இப்ப கேளுங்க, வலது கரத்தை வைத்து சொல்லுங்க, எல்லாரும் எழுப்பி நில்லுங்க, சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, எனக்கென்று என்னுடைய இந்த உலகத்திற்கும் நித்திய ஜீவனுக்கும், என்னுடைய போஜனத்திற்கு, என்னுடைய படிப்பிற்கு, என்னுடைய உயர்விற்கு, என்னுடைய வேலைக்கு, என்னுடைய ஊழியத்திற்கு, என்னுடைய குடும்பத்திற்கு, எனக்கு தேவையான எல்லாவற்றிற்கும் நீர் என்னெல்லாம் சேர்த்து வைத்திருக்கிற என்பதை காட்டும்படி நான் ஜெபிக்கிறேன். என் கண்களை திறந்தருளும், என் கண்களை வெளிச்சமாக்கும். ஆண்டவரே, நான் சாதாரணமாக வாழக்கூடாது. ஆண்டவரே சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவரே சொல்லுங்க, எனக்கு வச்சிருக்கிறத நான் பார்க்கும்படி கர்த்தர் என்னுடைய கண்களை இந்த காலை வேளையிலே திறப்பிறாக. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய கண்கள், ஆவியின் கண்கள் வெளிச்சமாவதாக, பிரகாசிப்பதாக, திறக்கப்படுவதாக. சொல்லுங்க, எப்பத்தா என் காதுகளை திறந்தருளும் ஆண்டவரே, என் செவிகளை திறந்தருளும், என் இருதயத்தில் பிரகாசம் உண்டாகட்டும். நான் இனி வாழப்போகிறது தெய்வீக வல்லமையினாலே, ஆவியில் நிறைந்து வாழப்போகிறேன். 2 கரங்களை உயர்த்துங்க. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஜீவியத்தின் ஆதாரமே. ஒவ்வொருவரும் பல விஷயங்களை நொந்து போய் தான் இங்க வந்திருக்கிறீங்க, உடைந்து போய் இங்க வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ கவலைப்படாத, நீ வேதனைப்படாத, நீ பயப்படாத, நீ சோர்ந்து போகாத, நீ நொந்து போய் வாழாத. நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்து வைத்திருக்கிறேன். சிலுவையிலேயே எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டேன். நான் உனக்காக எல்லாவற்றையும் ஸ்டோர் பண்ணி டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறேன். 2 கரங்களை வைத்து கேளுங்க, எனக்கு கண்களை திறந்தருளும். நீங்க என்னை அழைத்திருக்கிறீர். உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவை? இன்னைக்கு என்ன தேவை பிரதர்? ஆவியான சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி பா. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஜீவியத்தின் ஆதாரமே. அப்பா, அப்பா, என் அன்பு அப்பா, என் வாழ்க்கைக்கு நீங்க எத்தனை தேவைகள், அத்தனையும் உங்களுக்கு நித்தியமாகவே சேர்த்து வைத்திருக்கிறார். 2 கரங்கள் எல்லாரும் வைத்து சொல்லுங்க, டாடி, நான் இனி யாரையும் நம்ப மாட்டேன், நான் யார்கிட்டையும் எதிர்பார்க்க மாட்டேன், உங்களை நம்புறேன். சொல்லுங்க, ஃபாதர், இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நம்புறேன். இயேசுவை உயிரோடு எழுப்பி நம்முடைய வல்லமையை நம்புகிறேன். எனக்குள் இருக்கிற ஆவியானவரை நம்புகிறேன். ஆண்டவரே, 2 கரங்களை உயர்த்தி சொல்லுகிறேன், என்னுடைய சரீரத்திற்கும், சொல்லுங்க, என் ஆவிக்கும், என் ஆத்மாவிற்கும், என் குடும்பத்திற்கும், என் பெற்றோருக்கும், என் மனைவிக்கும், கணவனுக்கும், பிள்ளைகளுக்கும், எதிர்காலத்திற்கும், சொல்லுங்க, படிப்பிற்கும், உயர்விற்கும், தொழிலுக்கும், எதெல்லாம் தேவையோ எல்லாம் நீங்க சம்பாதிச்சு
என் ஆவிக்குள்ள டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறீங்க. அதை இன்று முதல் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். நான் இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். எல்லாம் எனக்கு நீ செய்து முடித்தீர். எல்லாம் எனக்கு வந்து விட்டது. நான் இனி ஸ்தோத்திரிக்க போகிறேன். ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களுக்கு எது தேவையோ அதை மனசுல வச்சுட்டு ஜஸ்ட் பிரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you Lord. 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 We love you Father. We thank you Lord. இந்த JMC இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் பேர் சொல்லி இப்ப நேரம் இல்லை. இங்க கை தூக்கி இருக்கிற ஒவ்வொருவரையும் அழைத்தவரே, இவர்கள் வாழ்க்கையின் எல்லாவற்றிற்கும் எல்லாரும் சொல்லுங்க, ஜீசஸ் என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்ததுக்காக ஸ்தோத்திரம். நான் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. நான் அவிசுவாசப்பட மாட்டேன். நான் ஏன்னு கேள்வி கேட்க மாட்டேன். நான் முறுமுறுக்க மாட்டேன். துதிக்கிறேன். என்னுடைய டெபாசிட் நிரம்பி வழிகிறது. எனக்கு நிறைய டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறீங்க. என்னுடைய அக்கவுண்ட் நிரம்பி வழிகிறது. சொல்லுங்க, என் கடன் எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது. என்னுடைய செயின் எல்லாம் திரும்பி வந்து விட்டது. என்னுடைய வீடு கட்டப்பட்டு விட்டது. எனக்கு உயர்வு வந்தது. என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. புதிய பொருளாதார ஆசீர்வாதம். சொல்லுங்க, புதிய பிசினஸ், புதிய வழிகள் திறக்கிறதுக்காக நன்றி. கரங்களை தட்டி ஹalleluya, glory to God.